சாரா 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 நில்லு. சாரா பாத்திரம்லாம் எங்க எடுத்துட்டு போற? பாட்டி பலகாரம் கொடுத்தாங்க, பாத்திரத்தை திருப்பி கொடுக்க போறேன். உனக்கு இன்னும் கோவம் தீரலையா? அழகா இருக்குல்ல, நீயே எடுத்துக்கோ. யாருது? நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு சார் கொடுத்தாங்க, சூப்பரா எழுதும், நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்பா அம்மா கிட்ட ஷூவை பத்தி ஒன்றும் சொல்லலை. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என் தங்கச்சி. போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வா. காதலுக்கு மரியாதை பாட்டெல்லாம் கேட்டியா? நேத்து நான் ரேடியோல கேட்டேன், நல்லா இருந்துச்சு. பூம்பார கை காட்டி பூம்பார பஸ் என்னமோ வராதே. என்னடி இப்படி சொல்றீங்க? நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த பஸ்ஸை வேற ரூட்ல விட்டுட்டாங்களாம். இதுலயே போயிடலாம். கை காட்டி சாப்பிட இறங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் டி. பாய். நந்தி மாதிரி குறுக்க வரான். குட் ஈவினிங் டீச்சர். என்ன குட் ஈவினிங்? பொறுக்கித்தனமா நடந்துக்காம ஒழுங்கா படிச்சு உருப்படுற வழியை பாரு. வலிக்குது டீச்சர். டியூஷனுக்கு வா, உன் தோலை உரிக்கிறேன். பிச்சு போடுவோம் பிச்சு. அதான் பிச்சு புட்டிய என் மனச. வாங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்திமா. ஓ என்னம்மா கோழிக்குழம்பு வாசம் ரொம்ப தூக்கலாக இருக்கு? ஆமாங்க, கொஞ்சம் சூப்பு வச்சேன். இன்னைக்கு ஒரு 25 ரூபா கூடுதலாக கிடைச்சது, உள்ள வைமா. இந்தா உன் பாக்கெட். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூப்பா. அண்ணா, நானும் இந்த உண்டையில காசு சேர்க்கலாமா? வேணாம், நான் ஒரு சின்ன சைக்கிள் வாங்க காசு சேர்க்குறேன். நீயும் இதே மாதிரி உண்டியல் வாங்கி தனியாக சேவிங்ஸ் பண்ணா உனக்கு தேவையானதை நீயே வாங்கிக்கலாம். சரி அண்ணா. தேவா, இதோ வரேம்மா. என்னம்மா? இந்த சூப்பை எதிர் வீட்டு தாத்தா பாட்டி கொடுத்துட்டு வரியா? சரிம்மா. சாரா, அப்பா கிட்ட இது கொடு. யாரு? உள்ளவா செல்லம்? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் தாத்தா. அம்மா கோழி சூப் கொடுத்து விட்டாங்க. உங்க அம்மாளுக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாட்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிங்க தாத்தா, ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் கிளம்புறேன். அதை எடுங்க, கொஞ்சம் இருப்பா. இரு. இந்தாப்பா. வேணாம் தாத்தா. தாத்தா தானே கொடுக்குறேன், வாங்கிக்கப்பா. தேங்க்யூ தாத்தா. நல்லா இருப்பா. டேய், கண்டதை வாங்கி காசை வீணடிக்கிற. கண்டிப்பா அந்த பொண்ணு இதை எடுக்க மாட்டாடா. எடுப்பா. நேத்து அவன் என்ன பார்த்து லேசா சிரிச்சாடா. உனக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சிருக்குடா. டேய், அவ வராடா, வாடா வாடா. ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. டேய், அவ எடுப்பான்னு சொன்னேன்ல. இப்ப வளையல் எடுத்து போடுவா பாரு. கம்மலை எடுத்து காதுல மாட்டுவா பாரு. ஆமா மச்சான், ஒர்க் அவுட் ஆடும் போல இருக்குடா.
உன் பகல் கனவு பலிக்காத தம்பி. ம் 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 கடன் அன்பை முறிக்கும். ஏய் சக்சஸ்! என்னடா நீ வாங்கி கொடுத்த பொருளை எடுக்காம போறா சக்ஸஸ்ன்னு சொல்ற? கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லிட்டு போறாடா. இன்னைக்கு அன்பு இருக்குன்னு சொன்னவ நாளைக்கு லவ்வும் இருக்குன்னு சொல்லுவாடா. சொல்ல வப்பண்டா. வெயிட் அண்ட் see. இனிமே கரண்ட் விழாது சாரா, போ. தேங்க்ஸ் அண்ணா. பாய். பாய். Dear students, next 2 days are leave. Exams will start from Monday. எக்ஸாமில் எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு விளையாடுறத குறைச்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு அதிக நேரம் ஒதுக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த ரிவிஷன் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் படித்ததை ஒரு தடவையாச்சும் எழுதி பாருங்க. எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும். கொஸ்டின் பேப்பரை தரோவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். யாரும் யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. உங்களோட முடியெல்லாம் அழகாக வெட்டிக்கணும். கை கால்களில் இருக்கிற நகங்களை வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணிக்கணும். Exams well. All the very best, students. யாரு? என்ன யாரையுமே காணோம்? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆல்பபெட் சொல்லி தந்தாங்கம்மா. நான் தொலைச்ச ஷூவை என் தங்கச்சி சிஐடி வேலையெல்லாம் பார்த்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் கண்டுபிடிச்சும் கூட இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. என் தங்கச்சி அவளோட ஷூவை எப்படியாவது வாங்கிடணும்னு என்னை அடியாள் மாதிரி துணைக்கி கூப்பிட்டு போனான். எந்த வீடு? அதான். பார்த்து பார்த்து கீழே விழுந்துடாத. எஸ்தர, என்னங்க? நான் கிளம்பிட்டேம்மா. இதோ எடுத்துட்டு வரேங்க. மேரி, வர வர ரொம்ப குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட. எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கு. மேரிமா, மேரிமா, இங்கதான் ஒளிஞ்சிருந்தியாடா? இந்தாங்க. கொஞ்ச நாளாக வியாபாரமே சரியில்லை. அண்ணாச்சி கடையில் கடனாக கேட்டு 1/2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து விட்றேன். பிள்ளை கஞ்சி காய்ச்சி கொடு. சரிங்க. அப்பா கூட போய் அரிசி வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருமா? சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிங்க. வாடா மேரி. போலாம்ப்பா. என் தங்கச்சியோட ஷூ இனிமே திரும்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஷூவால் டெய்லி நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன். இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அடிப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி,
ஏன்னா உண்டியல உடைச்சா சைக்கிள் வாங்க போறியா? புது ஷூ வாங்க போகிறோம் உனக்கு. நிஜமா? ம்